ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ இது 2019 இந்த கிளஸ்டரில் இப்போ போகும்போது ரன்னிங் போகும்போது என்ன இந்த வீடியோவில் காட்டிகிட்ருக்காங்க நம்ம நண்பர் ஒருத்தர் அப்படின்னாக்கா, கியர் பாக்ஸ் லைட்டு, அதாவது டார்க் கன்வெர்ட்டர் லைட்டு வந்து இண்டிகேட்டரு வந்து எரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் சொல்கிறேன்னா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அது என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, கியர் பாக்ஸில் ஆயில் அதிகமாக இருக்கும். அதாவது அந்த லெவல் 2 கோடு இருக்கும், லோ லெவல், ஹை லெவல், அதாவது மேக்ஸிமம் லெவல்னு 2 கோடு இருக்கும். அந்த மேக்ஸிமம் லெவலில் மட்டும்தான் இருக்கணும் ஆயிலு. அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கு கிட்டே இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அந்த லைட் எரியும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் லெவலில் இருந்து கீழே இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அந்த லைட் எரியும். ஸோ ஆயில் கம்மியாக இருந்தாலும் அந்த லைட்டு டார்க் கன்வெர்ட்டர், அதாவது கியர் பாக்ஸ் லைட் இண்டிகேட்டர் வந்து எரியும் கிளஸ்டரில். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இவங்க ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது மேக்ஸிமத்தை விட கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கும்போது ரன்னிங் ஒரு 5-6 கிலோமீட்டர் போகணுன்னாக்கா வேகமாக ஸோ உள்ளே வந்து ஏர் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. அப்போ வந்து இண்டிகேட்டர் லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இண்டிகேட்டர் லைட்டு எரியும். ஏன் எரியுது அப்படின்னாக்கா, ஆயில் அதிகமாக இருக்கும், ஆயில் கம்மியாக இருக்கும், அப்படின்னா அதிகப்படியான ஹீட்டு. ஸோ கூலர், ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா, திரும்ப எரியுது அப்படின்னாக்கா கியர் பாக்ஸ் கூலர் வந்து செக் பண்ணணும். ஸோ அதிகப்படியான ஹீட் ஆச்சுனாக்கா டக்குன்னு வந்து இந்த டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் லைட்டு தான் எரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ ஆயில் லெவல் கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக தான் இருக்கணும், கம்மியாக இருக்கக்கூடாது. அதே போல் ஸ்ப்ரிங்கை தொட்டுட்டு இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ப்ரிங்குக்கும் கீழே அந்த கோடு இருக்கும், அந்த 4 கோடு கிட்ட அங்கே மட்டும்தான் இருக்கணும் ஆயில். அதுதான் கரெக்டான லெவல் மேக்ஸிமம் கிட்ட. ஸோ நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கியர் பாக்ஸில் ஒரு 1/2 லிட்ரு இல்லை ஒரு 1/4 லிட்ரு, அதாவது ஒரு 1/2 லிட்ரு எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அப்புறம் ஓட்டி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இல்லை அப்படின்னாக்கா ஆயில் லெவலை ஒரு 4 வண்டியை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது ஈவினிங் டைம்லாம் செக் பண்ணாதீங்க. காலையில் வண்டி நீங்கள் நைட்டு நிப்பாட்டிட்டு காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அப்போ வந்து ஆயில் லெவலை செக் பண்ணுங்கள். இன்ஜின் ஆயில் ப்ளஸ் கியர் பாக்ஸ் ஆயில். நீங்கள் கியர் பாக்ஸ் ஆயிலை கரெக்டாக ஒரு 4 தடவை போட்டு எடுத்து செக் பண்ணிங்கனாக்கா தெரிஞ்சிடும். ஸோ அப்போ தான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஆயில் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது 2 ரீசன், இது மட்டும்தான். 3ஆவதாக அதை தாண்டி போகணும் அப்படின்னாக்கா கூலர், அதாவது கியர் பாக்ஸ் ஆயில் வந்து அதிகப்படியான டெம்பரேச்சர் ஆச்சுனாக்கா டெம்பரேச்சர் லைட்டு, அதாவது இந்த டார்க் கன்வெர்ட்டர் லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஒரு தடவை. ஸோ இதான் பிரச்சனை. மற்றபடி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பழைய ஆயில் இருக்கும்போது இது மாதிரி வரல அப்படின்னாக்கா, இப்போ ஆயில் மாற்றினதுக்கப்புறம் இப்போ வருது அப்படின்னாக்கா இதே தான் ரீசன், ஆயில் அதிகமாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். நீங்கள் ஆயிலை கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறமா ஓட்டி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அதே போல் ஃபில்டர்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஓரிங்கும் அந்த கேஸ்டிங், பாடியில் கேஸ்டிங் இருக்க அந்த ரவுண்டில் கரெக்டாக சீட் ஆகணும், அந்த மாதிரி டைட் பண்ணணும் நம்ம. சரிங்களா? மறக்காமல் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். ஆயில் எங்கேயும் லீக்கே ஆகக்கூடாது. அதுபோல் கரெக்டாக டைட்டு பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இவர் ஸ்பீடாக போகிறாரு. ஸோ 2000 RPMல் போகிறாப்புல போயிட்டு, ஸோ இந்த கியர் பாக்ஸ் லைட், அதாவது லெஃப்ட் சைடு மேலே இங்கே இருக்கும் அந்த ஃபியூல் இண்டிகேட்டர் காட்டுறது பாருங்கள், அதுக்கு நேராக இருக்கும் கியர் பாக்ஸ் லைட்டு. ஸோ அந்த லைட்டு இப்போ எரிய போகுது, அதுதான் காட்டிகிட்ருக்காரு இவர். ஸோ இந்த லைட்டு எரியறதுக்கு ரீசன் நான் சொல்லிட்டேன். ஸோ நிறையா ரீசன்லாம் கிடையாது. டார்க் கன்வெர்ட்டருக்குன்னு தனியாக ஆயிலெலாம் கிடையாது. கியர் பாக்ஸோட ஆயில் தான் டார்க் கன்வெர்ட்டரு. ஸோ டார்க் கன்வெர்ட்டர் உள்ள ஆயில் இருக்கும், அந்த ஆயில் வந்து அதிகப்படியான ஹீட் ஆகும். சரிங்களா? கூலர் சரியாக வேலை செய்யலை அப்படின்னாக்கா ஹீட் அதிகமாக ஆகும். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. டார்க் கன்வெர்ட்டர் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ டார்க் கன்வெர்ட்டரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆயில் ரொட்டேஷனால் கியர் பாக்ஸை மூவிங் பண்ணுது. சரிங்களா? ஸோ 1 மடங்கு பவரை 3 மடங்காக மாற்றி கியர் பாக்ஸுக்கு தருது. ஸோ அதனால தான் நம்மளோட ஃபோர்ஸ் அதிகமாக, அதாவது எதையாவது தள்ளணும், ஒரு 40 டன் கண்டெய்னர் வண்டியே தள்ளணும் அப்படின்னாக்கா தள்ளும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ மறக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, டார்க் கன்வெர்ட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது போயிடுச்சுன்னா ரீப்ளேஸ் நீங்கள் வந்து அதை கட் பண்ணி தான், அதை ஃபுல்லாக மோல்டிங் பண்ணியிருப்பாங்க உள்ள கீரை வச்சு. ஸோ அதை கட் பண்ணி தான் அதை ரெடி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டார்க் கன்வெர்ட்டர் வீடியோ நான் ஒன்று போடுறேன். ஸோ நான் அசம்பிள் பண்ண வீடியோ என்கிட்ட இருக்குது, அதை அப்புறமா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது ஏன் நான் அதை கழட்டினேன் அப்படின்னாக்கா, ரிங் கீர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதில்.
ஸோ அப்போ வந்து டார்க் கன்வெர்ட்டர் கழட்டி ரிங் கீரை போட்டுட்டு அப்புறமாக்கா நாங்கள் போடுவோம். சரிங்களா? ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்குறோம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலில் நிறையா வீடியோலாம் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், லைவ்லாம் நான் போடுவேன். ஹைட்ராலிக் சிலிண்டர் செக் பண்ணுறது, இன்டர்னல் லீக்கு இதெல்லாம் இருக்குது, நிறையா சொல்லித் தருவேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இவர் இன்னும் இந்த லைட்டு எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கிலோமீட்டர் போகிறாங்க. ஒரு 1500 RPMக்கு மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ அது வரையுமே இந்த கிளஸ்டர் மீட்டர் தான் நம்ம காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த லைட் இந்த இடத்துல எரியும். அதுக்கு முன்னாடி வந்து ட்ரையாங்கிள் டேஞ்சர் லைட் எரியும். ஸோ பார்க்கலாம் நம்ம. இப்போ இவர் காட்டுறாரு. ஸோ கேமரா வந்து ஸ்ட்ரைட்டாக ஆடாமல் பிடிக்க முடியல அவரால். ஸோ வண்டி போகிறதுலனால கை அந்த ஆடுன்னு ஆடி கேமரா, அதாவது வீடியோவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போ கண்டிப்பாக லைட் எரிய போகுது. அதை எரிஞ்சிச்சு பாருங்கள். இதுதான் டார்க் கன்வெர்ட்ரு, அதாவது டெம்பரேச்சர் லைட்டு. கியர் பாக்ஸோட டார்க் கன்வெர்ட்ரு. சரிங்களா? அதிகப்படியான டெம்பரேச்சரு அப்படி இல்லைனாக்கா கியர் பாக்ஸில் ஆயில் அதிகமாக இருந்ததுனாக்கா எரியும். வேறு எந்த ரீசனுமே கிடையாதுங்க. சரிங்களா?